இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர், இதில் யாரையுமே காணவில்லை. இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் ரோட்டில் இறங்கி போராடிய போது கூட, அல்ல இந்த நாட்டு பெண் வீராங்கனைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீதி நியாயத்திற்காக கூட யாருமே குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் தன்னுடைய பதக்கங்களை கூட கங்கை நதியில் கரைக்க பார்த்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி உறங்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு வினேஷ் பொகாட் 100 கிராம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தை வைத்து அவருடைய பதக்கத்தை பறைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். எந்த விதமான ஒலிம்பிக் பதக்கமும் அவருக்கு கிடைக்காது, பிரவுன்ஸும் கிடைக்காது, சில்வரும் கிடைக்காது. 4 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்களை வைத்திருந்த இன்னொரு வீராங்கனை, ஜப்பான் நாட்டை சார்ந்த வீராங்கனை. கடந்த 14 ஆண்டுகளில் 84 போட்டிகளில் கலந்து கொண்டு ஒரு முறை கூட தோற்கடிக்கப்படாத ஒரு பெண்மணியை இந்த நாட்டு வீராங்கனை நேற்று தோற்கடிக்கிறதற்கு பின்பு நடந்த ஒரு மிகப்பெரிய சதியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சார் வணக்கம். வினேஷ் பொகாட் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லிங் சாம்பியனாக பார்க்கப்படுகிறார். யாருமே தோற்கடிக்க முடியாத ஒரு பெண்மணியை நேற்று தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்பு ஒட்டுமொத்த உலகமே அவரை பாராட்டியது. அந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக பிஜேபியை சார்ந்த நபர்கள் பெரிதளவில் பாராட்டவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட யாருமே எதுவுமே சொல்லவில்லை. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளிவந்ததுக்கு பின்பு கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரியாக அதை ஹேண்டில் செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. நான் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி அதுதான். வேர் இஸ் த கவர்மெண்ட், வேர் இஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் வேர் இஸ் த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? உங்களுடைய கருத்து. இந்த போகாட் அவர்கள் நேற்றைக்கு இந்த ஜப்பானுடைய சாம்பியனை வெற்றி பெற்ற உடனே இந்தியாவே கொண்டாடுச்சு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, இரட்டை மகிழ்ச்சி. ஒன்று அவ்வளோ உயரத்துக்கு ஒரு எளிய பெண் போனது, பெண்ணாக இருந்து போனது. ரெண்டாவது அவங்க அந்த சங்கத்துக்குள் நடந்த அநீதிகளுக்கு எதிராக களத்தில் இறங்கி, வீதியில் இறங்கி போராடி சித்திரவதைக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டு பெரிய அவமானத்திற்கு தள்ளப்பட்ட பின்பு அந்த பெண் மீண்டெழுந்து உலகளாவிய அளவில் உலகனுடைய மிக முக்கியமான சாம்பியனையே சாதனையாளரே வென்று அவங்க முன்னகர்வதுங்கிறது எல்லாருடைய பர்சனல் வெற்றியா, நாமளே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெற்றி. இப்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்திருந்தது. நீங்க சொன்னது மாதிரி பிஜேபி காரன் தான் மட்டும் அதை பத்தி எந்த வெற்றி பெருமிதமும் போடல. பிரதமர் அது குறித்து வாயை திறந்து பேசவே இல்லை. இன்றைக்கு திடீர்னு என்ன சொல்றாங்க, அவருடைய எடை 100 கிராம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர் பங்கேற்க முடியாது, அல்லது அவருக்கான வெள்ளி பதக்கம் கூட கிடைக்காதுன்றாங்க. எனக்கு இங்க இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. குவாலிஃபை ஆகுறதுங்கிறது வேற, உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகுறதுங்கிறது வேற. நீங்க விதிகளை மீறி ஒருத்தரை தள்ளி விடுறீங்க, அடிக்கிறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தைகள்ல துன்புறுத்துறீங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள நீக்கம் செய்வாங்க, தகுதி நீக்கம் செய்வாங்க. குவாலிஃபை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரம் பத்தல, எடை இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கான பற்றாக்குறை. நீங்க அதுக்கு ஃபிட் இல்ல, நீங்க அந்த கேட்டகரியில வரமாட்டீங்க அப்படிங்கிறது. இவங்க 50 கிலோ கேட்டகரியில வரமாட்டீங்கிறது வேணா நீங்க சொல்ல முடியும். அது வரைக்கும் 50 கிலோ கேட்டகரியில வந்தவங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய எடை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டிங்கிற இடம் மட்டும் தான் எப்பவுமே ஒழிய டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் a big thing. நீங்க பதக்கத்தையே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க போதைப் பொருளை பயன்படுத்தினாங்கன்னா அப்படி நீங்க செய்வீங்க. அப்படிலாம் இங்க எதுவும் நடக்கல. அல்லது மால் பிராக்டிஸ் பண்ணீங்க, ஒருத்தரை தாக்குதல் நடத்துனீங்க, சக விளையாட்டு வீரரை தாக்குதல் நடத்துனீங்க, சக விளையாட்டு வீரரோட மோசமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது குற்றத்திற்கு மட்டும்தான் இதெல்லாம் பதக்கத்தை நீக்கிறதுன்னு வரும். குற்றமே இங்க இல்லையே, வெயிட் அதிகமாயிருச்சுங்கிறது அவங்க குற்றம் கிடையாது. கரெக்ட். அப்ப அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு தகுதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள நீங்க விளையாட வேணா போகணும்னு சொல்லாம மொழியே, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செமிஃபைனல்ஸ்ல வெற்றி பெற்ற பொழுது அவங்க தகுதிக்குள்ளதானே இருந்தாங்க. கரெக்ட். எப்படி நைட்டோட நைட்டா அவருடைய 50 கிலோக்குள்ள அப்ப இருந்து ஜெயிச்சதை எப்படி அது அவங்க தகுதியோடு ஈட்டிய வெற்றி, போராடி ஈட்டிய வெற்றியோடைய மெடலை நீ எப்படி மறுப்ப இல்லைங்களா? அப்ப அப்ப செமிஃபைனல் நீ கோட்டை விட்டியா, நான் அவருக்கு அப்ப வெயிட் இருக்கா இல்லையான்னு பார்க்காம கோட்டை விட்டியா? நீ உன்னுடைய கண்டிஷன்ஸ்குள்ள உட்பட்டுனா அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுல எந்த முறைகேடும் இல்லை. அப்ப அந்த பதக்கத்தை நீ மறுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இதை பேசுறதுக்கான ஒரு ஆதரவு பின்னாடி இருந்து அவங்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய வேலையை மோடி சர்க்கார் செய்யல.
ஒன்று திட்டமிட்டே வந்து அவருக்கான முழுமையான ஆதரவு. இது ஒரு பெரிய கேசஸ் கிடையாது. ஒரு ட்ரக் கேஸ் மாதிரி ஒரு கேஸோ அப்யூஸ் பண்ண கேஸோ எல்லாம் கிடையாது. குவாலிஃபிகேஷன் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் தான் அது. சரிங்களா? அதை வந்து சரி பண்ணி அவர்களை உள்ள கொண்டு வந்திருக்க முடியும். சரிங்களா? அதை செய்யலை. அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க நியூட்ரிஷன் என்ன பண்ணாங்க? இது சாதாரண ஆளுங்களுக்கே இந்த நமக்கு இடத்துல தெரிஞ்ச நீங்க விஷயம். பாத்தீங்கன்னா விஜேந்தர் சிங் 2008 பீஜிங் ஒலிம்பிக் வீரர், பாக்ஸர். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்போ பிஜேபியிலே இருக்கிறாரு. He lashed out the entire conspiracy by saying 100 grams is a அந்த எலிஜிபிலிட்டிக்கு உள்ளேயே இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இது வந்து ரெக்கமெண்டட் கிராம்ஸ் தான், இதெல்லாம் 100 கிராம்ஸ் மேலே கீழே ஆறது வந்து இன்னைக்கு காலையில் நான் தண்ணி குடிச்சிட்டேன் நடந்து போயிட்டு வர்றோம்னா அப்போவே எனக்கு ஒரு 200 கிராம்ஸ் குறைஞ்சிரும் இல்லை ஏறிடும். திஸ் இஸ் அக்செப்டபிள் திங். எப்படி இந்த காரணத்தை வச்சு அவங்க பண்ணாங்கங்கிற விஷயத்தையும் அவர் எடுத்து வைக்கிறாரு. அதுதான் இப்ப என்னன்னாங்க, 2 விஷயத்த பேசுங்க. ஒலிம்பிக் கமிட்டி நேர்மையாக இதை அணுகி இருக்குதா ஒரு கேள்வி. 2வது இந்திய அரசாங்கம் முறையான வழியிலே இந்த விளையாட்டு வீரருக்கான ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்தினாங்களாங்கிறது 2மே. ஒலிம்பிக் கமிட்டியும் தவறு பண்ணியிருக்குது, இந்திய அரசும் வந்து அதை அனுமதித்திருக்குது. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஒலிம்பிக் கமிட்டி யோக்கியமான கமிட்டியா இல்லை. ஏன்னா வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து ரஷ்யா வந்து அனுமதிக்கப்படலை. கரெக்ட். சரிங்களா? ஆனா இஸ்ரேல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனா இஸ்ரேல் வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் அவர் குற்றவாளியான அறிவிக்கப்பட்ட தேசத்தை நீ அனுமதிச்சிருக்கிற. ஆனா அப்படியான ஒரு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட நாடு அல்ல ரஷ்யா. அப்ப இது இவனுக்கு ஏற்கனவே வந்து வேற நாடுகளுக்கு சாதகமாக, அமெரிக்காவிற்கு மேற்குலகத்திற்கு சாதகமாக தான் ஒலிம்பிக் கமிட்டி வேலை செஞ்சிருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மேற்குலகத்தோடு சேர்ந்து உறவு வைத்திருக்கக்கூடியதுதான் நம்ம இந்திய அரசாங்கம், மோடி சர்க்கார். அப்ப இவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் மேற்குலகம் செய்யும், ஒலிம்பிக் கமிட்டி செய்யறதுன்னு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப போகாட் நாளைக்கு தங்க மெடல் வாங்கினாங்கன்னா பிரதமர் போன் பண்ணி அவங்கள வாழ்த்து சொல்லணும், அல்லது ட்விட்டர்லயாவது வாழ்த்து போடணும், பேட்டியிலையாவது சொல்லணும், பாராளுமன்றத்துல சொல்லணும், வாழ்த்தணும். அவருடைய ஈகோக்கு இதெல்லாம் உடன்படாது. சார், இந்த இடத்துல ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு வினேஷ் புகாட் கூறியபடி ஒரு சில அலிகேஷன் எடுத்து வைக்கிறாங்க. வினேஷ் புகாட் எடுத்து வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எனக்கு வந்து இந்த முறை நம்பிக்கையே கிடையாது, எனக்கு எதிராக எந்த விதமான சதியும் நடக்கலாம், காரணம் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கும் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் வெளிநாட்டுக்கு போய் அங்கே எதையோ கலந்து கொடுத்தால் கூட அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் தே ஆர் கேப்பபிள் எனஃப் ஆஃப் டூயிங் எனி திங் அகேன்ஸ்ட் மீங்கிற விஷயத்த அவங்க ஏற்கனவே, அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை பதிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இதை எப்படி, பிகாஸ் இட் இஸ் வெரி பிக் யூனோ அலிகேஷன். இது அந்த துறையை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக சொல்லும்போது அவங்களுக்கு தனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து இது கவலைப்படக்கூடிய விஷயம் தான். அது இது செய்யக்கூடிய கும்பல் தான் பிஜேபி கும்பல். இதை பத்திலாம் அவங்க வந்து ஒரு தேர்தலையே ரிக் பண்ணியிருக்காங்க, தேர்தலையே முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. இவிஎம் மெஷினையே வந்து அவன் வந்து தனக்கு சாதகமானதா மாத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 கோடி வாக்குகள் வந்து அதிகமாக விழுந்திருக்கிறது. 79 தொகுதிகளிலே பாஜக தோற்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா அயோத்தியால இவர் ஜெயிச்சாரான்னு சொல்ல முடியாது. நரேந்திர மோடி வந்து அங்கே தோற்றதுக்கான எல்லா அறிகுறிகளோட தான் அவர் வந்து நின்னார். அப்ப இதுவே இவ்வளவு தூரம் பண்ணக்கூடியவங்க தான் எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்றுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அவருடைய அதீதமான ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா, தன்னை வந்து மிகப்பெரிய தலைவரா பார்த்து வெற்றியை மட்டுமே சுவைக்கக்கூடிய ஒருவரா பாக்குறது. நம்ம ஏற்கனவே சந்திராயனுக்கு அனுப்பின முதல் இதப்போ அவர் எப்படி விஞ்ஞானி சிவன் கிட்ட நடந்துக்கிட்டாரு நம்ம பார்த்தோம். கரெக்ட். சரிங்களா? உலக கிரிக்கெட் கோப்பை நடந்த பொழுது இவர் என்னவா போய் பேசினாரு, அதை ஆஸ்திரேலியாவுக்கு ஒழுங்கா கப்பை கூட கையில கொடுத்து வாழ்த்த கூட இல்லாத ஒரு அநாகரிகமான ஒன்றாக உலகமே பார்த்ததை நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியில தான் நீங்க இதை பார்க்க முடியும், இவருடைய குணாம்சத்துல இருந்து தான் பார்க்க முடியும். அப்ப தன்னுடைய ஈகோவுக்காக ஒரு தேசத்துக்கு கிடைக்கக்கூடிய பதக்கத்தை, ஏன்னா இந்தியா வந்து 100 கோல்டு மெடலாம் அடிக்க போறது இல்லை. 10 அடிச்சாலே பெரிய விஷயம். 10 நம்ம 27வது 28வது இடத்துல இந்தியா இருக்கு. எல்லாரும் போனா போதும் ஒரு இடத்த கொடுத்தா நம்ம வச்சுக்குவோம், அப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்மளோட விளையாட்டு வீரர்கள் வந்து கடுமையா நெருக்கடிக்கு அப்புறம் தான் மேல வர்றாங்க. அவர்களுக்கு விளையாட்டுல கிடைக்கக்கூடிய சேலஞ்சஸை விட இவங்க கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸ் தான் மோசமானதா இருக்கும்.
இதை கடந்து நம்ம விளையாட்டு வீரர்கள் அங்க போய் ஜெயிச்சு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுல. அப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதக்கத்தையும் வந்து இவனுக்கு தட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய மருத்துவர், அதாவது வந்து உடல்நல மருத்துவர் வந்து கடைசியில பார்த்தா சுத்தி பார்த்தா யாருன்னா அம்பானிக்கு நெருக்கமானவர், அம்பானியோட மருத்துவமனையில வேலை செய்கிறவர். அப்ப அம்பானி தான் நீதா அம்பானி is one of the members of Olympic. ஆமா. இப்ப நீங்க வந்து அம்பானியோட மனைவி வந்து இந்த ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கிறாங்க, இந்தியாவுக்கான ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கிறாங்க. அந்த அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க மோடிக்கு வந்து நெருக்கமானவங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரே குஜராத் கும்பல் வேற, சரிங்களா? அப்ப அவங்களுடைய பெருமைக்கும் அவங்களுடைய பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் எதவான செய்யக்கூடிய ஒருவர்களா தான், அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். ஆனா இதுல அம்பலமாகி இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் அம்பலமாயிருக்காங்க. சார், இதை இன்னொரு விதத்துல பார்க்கலாம். வாட் அபவுட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி? பிகாஸ் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சைனா, அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளுடைய ஆதிக்கம் கொண்ட ஒலிம்பிக் போட்டிகளாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னபடி 28, 29வது இடத்துல தான் இந்தியா இருக்கு பதக்கங்கள் வெல்லக்கூடிய அந்த பட்டியலில். ஒரு இந்தியன் தட் டூ 3 மிகப்பெரிய வீராங்கனைகளை தோற்கடித்ததற்கு பின்பு she had become first Indian to reach to this level. தொடர்ந்து 3 ஒலிம்பிக்ல அவங்க கலந்துருக்காங்க. 3லயுமே நீங்க பாத்தீங்கன்னா she had won Olympic medals. ஸோ ஏதோ ஒரு வழியில இந்தியாவிற்கு எதிராக நடந்த சதியாகவும் நம்ம பார்க்கலாமா? இது வந்து ஒரு பிஜேபி ஆங்கிள் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி பார்ப்பீங்க? இல்ல, அப்படி வந்து ஒரே ஒரு பதக்கத்துக்காக போய் சதி செய்யக்கூடிய ஒன்றெல்லாம் நான் பார்க்க முடியல. ரெண்டாவது இதுல இருந்து போட்டி போட்ட she had defeated somebody who was winning continuously for the last 14 years. She is 4 world record holder. Yes, சரி, she is from Japan. ஆசிய கண்டம் தானே? ஆமா. வெள்ளையர் கிடையாது இல்ல. இன்னைக்கு அமெரிக்கன் போட்டியாளர் அல்ல. அதான் வந்து உங்களுக்கு அடிப்படையில வந்து இந்த அரசியல் அவ்வளவு தூரம் நம்ம ஒரு மெடலுக்காக நம்ம குறிக்கி பார்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்கா. ஆமா, அவ்வளவு தூரம் குறிக்கி பார்க்கணுங்கிற இடம் ஒன்று தேவையில்லை. ஆனால் வந்து என்னன்னா இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல கவனத்துல எடுத்து பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய நேரடி, ஏன்னா இவங்க நடந்து கொண்ட முறை இருக்கிறது. உடனடி இதெல்லாம் விட எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க சந்தேகம் வருது. மணிப்பூர் பத்தி எரியுது, இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பேசல. கேரளா இவ்வளவு மோசமா இருக்கு, வந்து பார்க்கல. ஒக்கி புயல நம்ம மீனவ ஜெத்தான் எட்டி கூட பார்க்கல. ஆனா ஒலிம்பிக்ல இருந்தது பிரச்சனை, அந்த பொண்ணு ஜெயிச்சது, அப்ப கூட வாழ்த்து போடல. இந்த பொண்ணுக்கு பிரச்சனை உடனே ஒரு ட்வீட் போடுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, டவுட் வருது. சரியா? நீங்க அப்நார்மலா வந்து நீ எப்படி இருப்பீங்க, இதை பத்தி கண்டுக்காம இருப்பீங்க. இதே பிரிஜ்பூஷன் சரண் சிங் விவகாரத்துல ஒரு வார்த்தை வந்து அவர் பேசாதவர், இதுக்கு மட்டும் வடிஞ்சுக்கிட்டு வந்து பேசாத. இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இல்லைன்னு நம்புறீங்களா? நான் நம்பல. அப்படி இது விசாரிக்கப்பட வேண்டும். இதுல என்ன நடந்ததுன்னு முழுமையா விசாரிக்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து நடந்த அநீதிக்கான விசாரணை நடத்தப்படுறதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட எதிர்கட்சிகள் வாக் அவுட் செய்து அங்கேயே ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியர்கள் ரோட்ல இறங்கி போராட தயாராக இருக்கிறார்களா? பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஒரு பதக்கம்ங்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய எத்தனையோ ஆண்டுகளுக்கான உழைப்பு அண்ட் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் எனி வயலன்ஸ் அண்ட் ஆல், பட் எஸ், ஒரு அமைதியான முறையில் ஜனநாயக முறைப்படி குரல் எழுப்பதற்கு பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள் தயாராக இருக்கிறதா? வாட் இஸ் யோர் ஸ்டேக் ஆன் திஸ்? நிச்சயமா இது வந்து பெரிய அளவுக்கு வெகு மக்களை திரட்டணும். இது வந்து விளையாட்டு போட்டிங்கிறதுக்காக பண்ணல. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்திலையும் இதே மாதிரி வன்முறையை ஏற்பி விடுறது. வடகிழக்கு மாகாணங்கள் நடந்த போராட்டங்கள்லையும் இப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை. டெல்லியில் நடந்த முஸ்லீம்கள் சிஏ போராட்டத்திலையும் இதே மாதிரி பொய் வழக்கில் உள்ளதுக்கு ஜெயிலில் போடுறது, முதலமைச்சரை சிறையில் போடுறது, பொய்யா வந்து அவர்கள் மீது வழக்க புனைகிறது, இப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல்ல வந்து எல்லாரும் வீதிக்கு இறங்க வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு புள்ள தனியா நின்று சண்டை போட்டு வந்திருக்குது. எஸ், அவங்களோட உழைப்பை கூட நீ வந்து நசுக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு அயோக்கியம். இந்த மாதிரி நபரெல்லாம் நம்ம வந்து எப்படி கண்டுக்காம விட்டுற முடியுமா? வெகு மக்கள் இதுக்கு வரணும், கேள்வி கேட்கணும், மாணவர்கள் போராட்டம் நடத்தணும். பங்களாதேஷ்ல பாக்குறோம், மாணவர்கள் வந்து 20 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு ஜனாதிபதி அப்படின்றதுக்குள்ள வெளியனுப்பிட்டாங்க, ஒரு நாட்டை விட்டே துரத்தி விட்டாங்க இல்லையா? நீங்க வந்து அதே மாதிரி ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்ததுன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான ஒன்றை பார்க்கணும்.
பட் நிச்சயமாக பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய அது போன்ற தவறான முறையை இந்தியா எடுக்காது, இந்திய மக்கள் எடுக்க மாட்டார்கள். பிகாஸ் வி ஹேவ் பீன் ஃபாலோயிங் மகாத்மா காந்தி அண்ட் நான் வயலன்ஸ் முறைப்படி தான் இல்ல நமக்கு. நீ பங்களாதேஷ்ல நான் வயலன்ஸ் தான். எஸ், மாஸ் லேட்டர் இட் பிகேம் வயலன்ட். இல்ல அது வந்து நீங்க எப்படி அரசு கையாளுங்கிறத பொறுத்து தான். நீங்க துப்பாக்கி இறக்கி ராணுவத்தை இறக்கி பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து மக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் தானே அது. எஸ், அது ஒரு ராணுவ புரட்சி இல்லை, எளிய மக்களினுடைய புரட்சியாக தான் அது வந்து நடந்திருக்குது. அப்படியான ஒன்று வந்து நடக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம இந்தியாவில் பிஜேபி உருவாக்கி கொண்டே போகிறது. எஸ், எஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.